என்னென்ன மாதிரி பூஜை எல்லாம் பண்ணுவீங்க? நான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பக்தர். ஓகே. எனக்கு சாய்பாபா மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு. இது எப்படி படித்தேன் அப்படின்னா, ஆழ்மனம், அதாவது கான்சியஸ் சப்கான்சியஸ் ஒன்று இருக்குது, ஆழ்மனம்னு ஒன்று இருக்குது. இப்போ மரத்துக்கிட்ட போய் நீங்கள் பேசுங்கன்னா அதுக்கு உணர்வு சக்தி அது இருக்குது. இது என் நம்பிக்கை. அதேமாரி ஒவ்வொரு எப்படி சொன்னால், நான் பகவத்கீதை படிச்சிருக்கேன், புத்தகம் என்கிட்ட இருக்குது. சாய்பாபாவோட சாய் சச்சரிதம் அதை வச்சுருக்கேன். நான் ரொம்ப விரும்பி கும்பிட்றது எங்கள் ஊர் அம்மன். எல்லா ஜீவராசிக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். மரம், செடி, கொடி. இப்போ நம்ம பூமியில் புழுதி அள்ளுறோம், அதில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய உயிர் இருக்கு. இருக்கிறது கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. எது செஞ்சால் அது காமிக்கலாம்? எது செஞ்சால் காமிக்கலாம்னா, பூமிக்குள்ளே மண்ணுக்குள்ளே உயிர் இருக்குது எல்லா இடத்துலையும். அதை எப்படி நீங்கள் அதை கொண்டு வருவீங்க? அதுக்கு என்ன தேவை? தண்ணி. கரெக்டு. தண்ணியை ஊற்றினா எத்தனை நாள் அது வரும்? அது உள்ள நல்லா இருக்குன்னா 3 நாளில் வரும். அந்த ஒரு புடி மண்ணில் எத்தனை ஆயிரங்கள் செடிகள் இருக்கும் சொல்லுங்க? அது அந்த இடத்த பொறுத்து இருக்கு. அதில் நல்ல செடியும் இருக்குமா, தீய செடி இருக்குமா? இப்போ நல்ல செடி வளரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கெட்ட செடியை எடுத்து போடணும். எங்கள் ஊரில் களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. களை எடுக்கிறது, ஆமாம், அதுதான். நடுவில் ஒரு வேப்ப செடி வருது. 4 பக்கமும் இருக்கிற செடியை நீங்கள் அரிச்சாதான் வேப்ப செடி வெளில வரும். இதுதான் ஆன்மீகம். உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவை நீங்களா அறிஞ்சா மட்டும்தான் நீங்கள் வேப்ப மரமாக வளர்ந்து நிற்க முடியும். சரி, இப்போ இவர் பூஜை எல்லாம் பண்ணுவார்ல, அப்போ நீங்கள் போவீங்களா கூட? சாமி கும்பிடுவேன். பூஜை பண்ணால் எனக்கு அந்த என்ன மறந்து கண்ணு தண்ணி தான் வரும். எனக்கு சாமி கும்பிடுவேன், பக்தியாக. அதான் சொன்னேன், ஒரு பக்தி. இவரோட வீடியோ எல்லாம் இருக்குல்ல, கூடு விட்டு கூடு பாய்வது எப்படின்னு எல்லாம், அதுக்குள்ள நான் நுழைச்சு பார்க்க மாட்டேன். ஆனால் நல்லது செய்வார். நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கார், நிறைய பேருக்கு அன்னதானம் உதவி பண்ணியிருக்கார். இது என்னது கூடு விட்டு கூடு பாய்வது? அது ஒரு வித்தம் மேடம், அவ்வளவுதான். அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன், அது வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். இல்லை, கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காங்க. நீங்கள்? நான் இல்லை, அது சித்தர்கள் முனிவர்கள் அதை கையாண்டிருக்காங்க. நம்ம அதில் முயற்சி ஈடுபட்டு அதை நம்ம சரிவர நம்மளால் அதை கடைப்பிடிக்க முடியல. என்ன பண்ணீங்க? என்ன முயற்சி பண்ணீங்க? அதில் என்ன போட்டிருந்துச்சோ அதை செஞ்சு பார்ப்பேன். சொல்லுங்க பார்ப்போம்.